ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸில் ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து கதை இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போக ஆரம்பிக்கும். ஸோ இனிதான் கதையை வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 8. நான் நோபல் ஃபேமிலி பிளட் லைனை சேர்ந்தவா. என்னோட பேரு அல்டிமேட் பீயிங் வேம்பயர் லிலிஷ்கா அப்படின்னு வா சொல்லவோ. ஏஞ்சல் யோகியோ நல்லா இருக்கும்போது வேம்பயர் சகஜம் தான். நம்ம ஹீரோ பார்த்தா அவ கண்ணு ஒன்றும் ரெட் கலர்ல இல்ல, அவ கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுது. என் கண்ணில் இருக்கிற மந்திர சக்தி கம்மியாயிடுச்சு அப்படின்னு வா இன்னொரு கண்ணை கலட்டினா அதுவும் கான்டாக்ட் லென்ஸ் தான். இது 1500 ரூபா தெரியுமா அப்படின்னு வா சொல்லவோ. அப்ப நீ ஃபேக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல எனக்கு ரத்த வரி வந்துச்சு அதான் இப்படின்னு வா சமாளிக்கிறா. 1500 ரூபா நீ தான் சொன்ன, ஆப்வியஸ்லி அது கான்டாக்ட் லென்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. நான் வேம்பயர் தானே வா சொல்லவோ. இவ ஒரு நட்டுக்கலண்ட கேஸ். யோகியானா அண்ட் ஏஞ்சலை மீட் பண்ண நான் பாக்குற பொண்ணுங்க எல்லாமே சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு வா சொல்லவோ. போலீஸ் ஸ்டேஷன்ல விடவா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கு ஒரு சேஃப் பிளேஸ் தெரியும், அங்க வர என்ன கூட்டிட்டு போறியான்னு வா கேட்கறா. அதான் அந்த பொண்ணு ஒரு கெஃபேல ஒர்க் பண்றா, அங்கதான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. உள்ளவா உனக்கு காஃபி தரோன்னு சொல்லவோ. பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவ வர வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அவனோட ஸ்மெல் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. வேம்பயரான் டோவா கேட்கவும் அந்த மாதிரி காஸ் பிளே பண்ற சில ஆளுங்க இருக்காங்க, இதை மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு டோவாவோ கேட்கறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட பால்கனிக்கு யாரோ வராங்க. என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட கழுத்தை அந்த பொண்ணு லிக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உடனே கத்தி கூச்சல் போடவோ. லார்ட் ஷில்டரோ என்னாச்சு அப்படின்னு டோவா எந்திரிச்சு பார்த்தா லிலிஷ் காணிக்கவோ கெஸ்ட் வந்திருக்காங்களான்னு டோவா பாக்குறா. இவ ஒன்னும் கெஸ்ட் கிடையாது, அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ சொல்லவோ. உன்னோட ஸ்மெல்ல என்னால மறக்க முடியல, அதான் அதை ஃபாலோ பண்ணி இங்க வந்தானவா சொல்லவோ. டோவா எமல ஏதோ ஸ்மெல் வருதோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு டோவா சொல்றா. எப்படி உள்ள வந்தான்னு கேட்டா பால்கனி வழியான்னு சொல்லவோ. திருடி அப்படின்னு நம்ம சொன்னா. டோவாவோ பால்கனி வழியா வந்திருப்பா. சோ மன்னிப்பு கேட்கறா. இன்னும் ஒரு தடவை உன்னை மோந்து பாத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னை விட நான் கிளம்பியிருத்தானே வா சொல்லவோ. நீ வேம்பயர்னு போய் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை, பட் ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள இப்படி நுழைறது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆமா எப்படி வா பால்கனி வழியா வந்தான்னு யோசிச்சா பார்த்தா அவ பறந்துகிட்டு நிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கே போயிது இவ ஒரு உண்மையான வேம்பயர் அப்படின்னு. அப்படின்னா உண்மையிலேயே நான் ஒரு வேம்பயரை தான் மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்ப ஏன் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தான்னு கேட்டா, நான் ஜாப்பனீஸ் வேம்பயர், ரெட் கலர்ல கண்ணு இருந்தா வேம்பயர்ஸ் எல்லாரும் அழகா பாப்பாங்கன்னு வா சொல்றா. என்னோட பேரு லிலிஷ்கா, என்ன மறந்துடாதன்னு வா சொல்லவோ. நான் டோகிமிட்சு ஷின்டாரோ, இது டோவா அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரிய பண்ணி கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்புறான். அவன் பிளட்டை குடிக்க மாட்டேன், கொஞ்சமா உன்னை லிக் பண்ணிக்கிறேன்னு வா கேட்கறா. மற்றவங்க பிளட்டை நான் பெர்மிஷன் இல்லாம குடிக்க மாட்டேன், ஸோ கொஞ்சமா அவன் கழுத்தை லிக் பண்ணிக்கிறேன்னு வா கேட்கவோ. வேம்பயர்ஸ் பிளட் இல்லாம வாழ முடியுமான்னு கேட்டா என்ன மாதிரி வேம்பயர்ஸால முடியும் அப்படின்னு வா சொல்றா. ரத்தத்துக்கு பதிலாக அந்த கலர்ல இருக்கிற கிரேப் ஜூஸ் தான் நான் குடிப்பேன்னு வா சொல்லவும். அப்படி எங்க கிட்ட கிரேப் ஜூஸ் இல்லையா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ கழுத்தை பார்க்கவா அவளுக்கு ஆர்வம் அதிகமாகுது. எனக்கு நீ தான் வேணும், ஒரே ஒரு தடவை அப்படின்னு வா கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட கழுத்தையா வா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் லார்ட் ஷில்டரோவை சாப்பிட்றாத அப்படின்னு டோவா அழுதுட்டு இருக்கா. அப்படியே நைட் ஃபுல்லா கலவரமா இருக்கு. நம்ம ஹீரோ காலையில தூங்கி எழுந்துச்சு பார்த்தா லிலிஷ்கா அந்த இடத்துல இல்ல. அவளை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப டோவா இருந்துச்சு வேம்பயர்ஸ் வெயில்ல எரிஞ்சு போயிரும். லிலிஷ்கா ஒருவேளை அப்போ சன்லைட் பட்டு எரிஞ்சிட்டாளா, அவ சாம்பல் கூட மிஞ்சலையோ அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. லிலிஷ்கா சாம்பல் ஆயிட்டாளான்னு டோவா வருத்தப்படவும். இங்க பாரு எந்த சாம்பலும் இல்ல, மேபி அவ அவளோட வீட்டுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். எதுக்கும் நான் இன்னைக்கு வேக்கமே யூஸ் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோவா சொல்றா. லிலிஷ்காவை அந்த கேஃபேல போய் தான் மீட் பண்ண முடியும், அவளுக்கு என்னாச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்குமெண்ட்ஸ் என்னாச்சு சோகமா தெரியல அப்படின்னு சொல்லி சோமுகி வந்து கேட்கவும். நைட் ஃபுல்லா நான் தூங்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஃபைனல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தியான்னு கேட்கவும். அது நான் டோட்டலா மறந்துட்டேனே நம்ம ஹீரோ நினைக்கிறான். டோவாவை அடுத்த வர எங்க கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபைனல் எக்ஸாமையா மறந்துட்டேனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லஞ்ச்ல நம்ம ஹீரோ கேஃபெட்டீரியா பக்கமா போகவும் எனக்கு புட்டிங் வாங்கிட்டு வாங்க நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்லியிருந்தான். 8 பேருக்கு தான் புட்டிங் கிடைக்கும், நல்ல வேளை நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பசிக்குது, ஸோ உட்காந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு பெஞ்சில் போய் உட்காடுறான். நம்ம ஹீரோ கணத்துல ரைஸ் ஓட்டிட்டு இருக்க போது லிலிஷ்கா வந்து அதை சாப்பிடுறா. நீ உயிரோடு தான் இருக்கியா, ஆமா நீங்க என்ன பண்றா நம்ம ஹீரோ கேட்டா. உன் கணத்துல ரைஸ் ஓட்டி இருந்துச்சுன்னு சொல்லவும். யூனிஃபார்ம் காஸ்பிளே எல்லாம் போட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவும். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், கிளாஸ் 1 வா சொல்லவும். நான் இந்த ஸ்கூல் தான் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். இல்ல உன்னோட சென்ட் ஸ்மெல்ல வச்சு தான் நான் அப்படியே கேன்டீன் போனேன், அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு வா சொல்றா. வேம்பயரா இல்ல டாகா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. நீ சூரியன்ல சாம்பல் ஆயிட்டியும் டோவா தான் ரொம்ப வருத்தப்பட்டா நம்ம ஹீரோ சொல்றான். வெயில் ஒத்துக்கிடாதுன்னு தான் ஹோடிஸ் போட்டிருக்கியா, இந்த பக்கம் நிழல்ல வந்து உட்கார நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் வர வீட்டுக்கு போய் யூனிஃபார்ம் மாத்தி ஸ்கூலுக்கு வரணும், அதான் சொல்லாம கிளம்பிட்டேன் அப்படின்னு லிலிஷ்கா சொல்றா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு புட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப லிலிஷ்கா கொஞ்சம் லைட்டா சோகமாக்குறா. புட்டிங்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். கிளாஸ் 1ல லிலிஷ்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஹோடிஸ்லாம் போட்டிருப்பா நம்ம ஹீரோ சொல்லவும். காகமியானவங்க கேட்கவும். ஓ அவ காகமி லிலிஷ்காவா நம்ம ஹீரோ கிட்ட. இல்ல காகமி சாயோரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் செரமனில கூட அவ ஒரு வேம்பயர்னு சொல்லி தெரிஞ்சா ரொம்ப காமெடியான பொண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ்ல வெளியே நின்று நம்ம ஹீரோவையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அவ நம்ம கிளாஸ்க்கு தான் யாரையோ தேடி வந்திருக்கா அப்படின்னு சுமுகி சொல்லவும். நம்ம ஹீரோ டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிறான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு காமிக்கிறாங்க. காகமிக்கு எதுவும் ஆகலாம் டோவா கிட்ட போய் சொல்லணும் நம்ம ஹீரோ
ஹீரோ கிளம்பும் போது டாக்குமெண்ட்ஸோ உனக்கு எக்ஸாம்க்கு என்னோட ஃபைனல் நோட்ஸ் தேவைப்பட்டா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுமுகி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நெல்லின்னு அவன்கிட்ட தைரியமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. இதை ஃபாலோ பண்ணி வந்து என்ன மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பேட் வந்து லெட்டர் கொண்டு வந்திருக்கு. சுமுகி ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பேட்டை ஃபாலோ பண்ணி போறான். ஷின்டரோ இது என் ஃபேமிலியர் இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. காகமி தான் கூப்பிட்டுருக்கா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஃபைனலி வந்துட்டியா ஷின்டரோ அப்படின்னு கேட்கும்போது பேட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்கூலுக்குள்ள அனுப்பாத நம்ம ஹீரோ சொல்றான். டாக்குமெண்ட்ஸோ ஷின்டரோ இந்த லிலிஷ்கா என்னோட சர்வெண்டா இருக்கவன ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் முடியாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட சர்வெண்டா இருக்குது எவ்வளவு பெரிய ஹானர் அது வேணாமா அப்படின்னு கேட்கவும் இல்ல பரவாயில்ல நான் ஏன் சர்வெண்டா இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பர்த்டே பார்ட்டிக்கு நான் டிக்கெட் தரேன் இப்போ ஓகே சொல்றியான்னு கேட்கவும் உன் பர்த்டே டிக்கெட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். முதல்ல எதுக்கு என்ன சர்வெண்டாக்க பாக்குறேன்னு கேட்கவும் என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயும் நீ என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடணும்னு நினைக்கல மத்தவங்க உன்னை என் கூட பாத்திரக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற அப்படி என் லைஃப்லயே மறக்க முடியாத மாதிரி உன்னோட ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்லி லிலிஷ்கா கொஞ்சம் கண் கலங்குறா. கிட்டவே நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியே சோ அதனாலதான் நீ என் சர்வெண்ட் ஆயிட்டா நான் உன் கூடவே இருக்கலாம்ல இப்போ சொல்லு என்னோட சர்வெண்ட் அவரையான கேட்கிறேன். மைண்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரே ஒரு தடவை நான் உன்னை லிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வரவும் ஈஸிமே வந்துட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ராகமே பறந்துட்டு நிற்கும் அவ ஒரு வேம்பயர்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. நோயல் ஒரு யோக்கியனா அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சிருது. வேம்பயர் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நோயல் வழக்கம் போல எக்ஸைட் ஆகிறா. டாக்குமெண்ட்ஸோ வேம்பயர் அண்ட் காப்பாவை நீ மீட் பண்றது ஐடியால இல்லைன்னு சொன்னேன் பட் ஆல்ரெடி ஒரு வேம்பயரை மீட் பண்ணிட்டியா என்கிட்டயும் சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சுமுக்கி வருத்தப்படுவோம். நீ நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. சாரி ஷின்டரோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண பட் நான் பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். கிளாஸ்க்கும் வந்து என்னால உனக்கு நிறைய பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி என் கண்ட்ரோலை இழந்ததே இல்லை. நான் ஒரு கெட்ட பொண்ணு ஆயிட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறா. வேம்பயரா அவளோட லைஃப் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் அழுதுட்டு இருக்கமோ நீ வேணா என்னோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உள்ள இருக்கும்போது என்ன மோந்து பார்க்க கூடாது பட் என் வீட்டுக்கு வந்து அதை நீ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் டோவாவும் ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டா நீ நல்லா இருக்கன்னு தெரிஞ்சா ஹாப்பி ஆவான்னு சொல்லவும் ஷின்டரோ நானும் வீட்டுக்கு வரணும்னு நோயல் கேட்கவும் நானும் வரணும்னு சுமுக்கி கேட்கிறா. டோவாட்ட கேட்டு சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ காகமி அப்படிங்கிற அந்த லிலிஷ்காங்கிற பொண்ணு உண்மையிலேயே ஒரு வேம்பயர் தான். எப்படிதான் நம்ம ஹீரோக்குன்னு மட்டும் நிறைய பவர்ஸ் இருக்கிற பொண்ணுங்களா வந்து மாற்றாங்களோ தெரியல. இன்னும் என்னென்ன சூப்பர் பவர் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை தேடி வரப்போறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.